வணக்கம். பொதுவாக இந்த சேனலில் நான் நோ கான்டென்ட், லோ கான்டென்ட், மீடியம் கான்டென்ட் சம்மந்தமான வீடியோஸ் பண்ணுறதில்ல. பட் இது ஓவராலாக இந்த நோ கான்டென்ட், லோ கான்டென்ட், மீடியம் கான்டென்ட் இது எல்லாமே அமேசான் கேடிபியோட சம்மந்தம் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா அந்த வெப்சைட்லேருந்து எப்படி கரெக்டாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். அண்டு செகண்ட் நம்ம டவுன்லோட் பண்ண டிசைன்ஸை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். மூன்றாவது கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா, கேன்வா அண்ட் ஆல்சோ கேடிபியில் இருக்கிற லைசன்சிங் மற்றும் பாலிசிஸ்லாம் என்னன்றதை டீட்டெயிலில் பார்ப்போம். அண்டு ஃபைனலி இது எல்லாமே நம்ம பண்ணுறதுலாம் ஒர்த்தா, இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டைம் அண்ட் மணி நமக்கு இது ஒர்த்தாக இருக்குமா, இதனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இதற்கான தலைவலிகள் என்ன, கான்சிக்வன்சஸ், பக்க விளைவுகள், இது எல்லாத்தையும் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த 4வது கடைசியான பகுதியில் இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. இது உங்களோட KDP அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா அப்படின்ற வெப்சைட்லேருந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற சில டிப்ஸ் எல்லாம் பார்ப்போம். கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா ஆக்சுவலாக இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு மார்க்கெட் பிளேஸ். இது மூலமாக உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ், இமேஜஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் டிசைன்ஸ் அண்ட் ரெடி ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வருஷத்துக்கு அரௌண்ட் $47 ஆர் $59 டிபெண்டிங் ஆன் நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ. அது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு இருக்கும். இது எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது இதில். ஸோ இது மூலமாக நான் உங்களுக்கு இதில் டெமோ பண்ணி காமிக்கிறேன். இதுலேருந்து எப்படி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக நீங்கள் KDPயை மனசில் வச்சுட்டு நீங்கள் இன்டீரியர்ஸ் ஆர் புக் கவர்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது KDPக்காக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த POD அப்படின்ற மெனுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தான் நல்லது. இது ஏன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாள் சொல்கிறேன். இது பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஆசெட்ஸ். இது ஸ்பெசிஃபிக்கலி இதற்கான லைசன்சிங் உங்களுக்கு ஃபுல் POD லைசன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஃபுல் POD லைசன்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம லைசன்சிங் பற்றி பார்க்கும்போது அதை பற்றி பேசலாம். நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்கள் KDPக்காக தேடணும் அப்படின்னா POD மெனுவில் தான் ஃபஸ்ட்டு தேடணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சர்ச் ஃபுல் POD ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் பேட்டர்ன்ஸ், புக் கவர்ஸ் ஏதாவது தேடுறீங்கன்னு வச்சுப்போம். பட் நம்ம இதில் தேடும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்கள் நல்ல ரிசர்ச் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக அப்படியே நம்ம KDPயில் அப்லோடும் பண்ண முடியாது. ஸோ மாடிஃபை பண்ணணும், அதையும் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசைன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி கவாய் கலரிங் புக் டிசைன் KDPக்காக டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஆக்சுவலாக நமக்கு கிராஃபிக் செக்ஷனில் வருது. பட் இருந்தாலும் இது நம்ம POD செக்ஷனில் போய் தேடி பார்த்தாக்க இந்த மாதிரி உங்களுக்கு கவாய் ஃபார் எக்ஸாம்பிள் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இதுவும் இந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வரும்போது உங்களுக்கு இதில் ஃபுல் POD யூசேஜ் அலவுட்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் குட் ஃபார் டவுன்லோடிங். பட் இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ஷார்ட்லிஸ்ட் பண்ண இந்த பர்டிகுலர் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே டவுன்லோட் பண்ணாதீங்க. முதல்ல இது மாதிரி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ற சர்ச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இது ஏற்கனவே யாரை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு டூப்ளிகேஷன் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம KDPயில் டூப்ளிகேட் கான்டென்ட் அப்லோட் பண்ண முடியாது. அதனால் இந்த இமேஜை அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களோட லோக்கல் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ரிவர்ஸ் சர்ச் பண்ணணும். கூகுள்லேயும் பிங்லேயும் அது எப்படி பண்ணலான்றது காமிக்கலாம். இது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இதை சேவ் பண்ணி இந்த மாதிரி கூகுள் இமேஜ் சர்ச்சுக்கு போய் அந்த இமேஜை நான் இங்கே அப்லோட் பண்ணி சர்ச் பண்ண போகிறேன். இப்படி பண்ணி பார்க்கும்போது விஷுவல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது ஏற்கனவே யாரோ இது யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க அமேசானில். சேம் டிசைன். ஸோ விஷுவல் மேட்சஸ், எக்ஸாக்ட் மேட்சஸ். ஸோ இதெல்லாம் தான் நிறையா மார்க்கெட் பிளேஸஸில் இது அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இது ஏற்கனவே யூஸ்டு டிசைன். அதனால் நம்ம இதை ப்ரொசீட் பண்ண வேண்டாம், இது பர்டிகுலர் இதை. ஏன்னா இந்த ஏற்கனவே இந்த கவரை அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? நீங்கள் இது கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்லையும் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சர்ப்ரைசிங்லி நான் பிங்கு கூட இதில் நல்லா காமிக்கிற மாதிரி பார்த்தேன். பிகாஸ் இதில் ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் டிப் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பிங்கில் போய் நீங்கள் இது ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், இங்கே இந்த மாதிரி எல்லா சிமிலர் கவர்ஸ்லாம் எங்கே இருக்குன்றது காமிக்கிறாங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேருந்து தான் எடுத்திருக்காங்க. பட் இதில் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் கிடைக்கும். அவங்க இமேஜில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இதில் ஒரு பேசிக்கலி கீவேர்ட்ஸ் கிடச்சிரும். கவரில் யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்ட்ஸ் இதெல்லாம் கிடச்சிரும் ஈஸியாக. ஸோ KDP புக் கவரை சேல் பண்ணுறாங்க. பட் இது கவாயின் ஃபுட்,
கலரிங் புக், இது வந்து சம்டைம்ஸ் டெக்ஸ்ட் உடஞ்சி வரும், பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அட்வென்ச்சர், கலரிங் புக், கவாய், ஹாலோவீன் அண்ட் கலரிங் புக் ஃபார் கிட்ஸ், இதுலாமே உங்களுக்கு வந்து கீவேர்ட் ஃப்ரேசஸ் அண்ட் கீ ஃப்ரேசஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கேடிபியில் அப்லோட் பண்ணிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே, அதனால் பிங்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ பேஜஸ் வித் திஸ் இமேஜ் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது இந்த பர்டிகுலர் இமேஜை யூஸ் பண்ணியிருக்காங்களான்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பிங்லேயே நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு விஷுவலாக இது வந்து ரொம்ப சிமிலராக காமிக்கிறாங்க. இப்போ இதனால் எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேயே இந்த மாதிரி நிறையா கவர்ஸ் வைக்கிறாங்களே. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டை நான் யாரை டவுன்லோட் பண்ணணும், இதுலேருந்து யாரோடது டவுன்லோட் பண்ணணும், அவங்களோட பேர் வந்து டாப் ஆர்டிஸ்ட். இந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டே வாட் இஃப் இதே புக்கு அவங்க ஷாப்புக்குள்ளேயே நிறையா தடவை விற்றுருந்தா, சேம் ப்ராடக்டே மல்டிபிள் டைம்ஸ் விற்கிறாங்கன்னு என்ன பண்ணுறது? அதனால நான் அவங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போய் செக் பண்ணேன். பார்த்தா எனக்கு இன்னொன்று கிடச்சிது. இங்கே பாருங்கள், இந்த புக் இருக்குல்ல, இதே தான் சேம் இங்கேயும் இந்த இடத்துல காமிக்கிறாங்க. சேம் புக் பட் வேறு ப்ராடக்ட் பேஜ். நீங்கள் யூஆர்எல் பார்க்கலாம், வேறு யூஆர்எல் இது. ஸோ இங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறவங்க சில பேர் இருக்கலாம், இங்கேருந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணவங்க சில பேர் இருக்கலாம், இவங்க அதை கேடிபியில் அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு டூப்ளிகேஷன் வருது. பார்த்திங்கன்னா இந்த கவரும் சேம் அண்ட் இது டாப் ஆர்டிஸ்டோட ப்ரொஃபைல், இந்த கவரும் சேம், இதுவும் டாப் ஆர்டிஸ்டோட ப்ரொஃபைல். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று கூட பார்த்தேன், இங்கே இதுவும் பாருங்கள் வேறு யூஆர்எல், சேம் கவர், டாப் ஆர்டிஸ்ட். பாருங்கள், இது மூணுமே வெவ்வேறு யூஆர்எல். இது கவாய் கலரிங் புக் கவர் டிசைன், இது கவாய் கலரிங் புக் டிசைன், புக் கவர் டிசைன், புக் டிசைன் அண்ட் தென் புக் டிசைன் ஃபார் கேடிபி. 3 விதமாக வச்சுருக்காங்க. இது நான் வெறும் பார்த்த வரலும் தான், இதோட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். இதில் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, பட் 3 பார்த்தாலே நான் போகிறேன்னு நிறுத்திட்டேன். ஸோ இவங்களே இந்த 3 ப்ராடக்ட்டை விதவிதமாக விற்கிறாங்க. இதில் எல்லாருமே பாருங்கள் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு கூட ஓரளவுக்கு நமக்கு ஐடியா தெரியும். அட்லீஸ்ட் ஃபேவரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது இவங்க டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், அப்லோட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், நம்ம நிறைய சர்ச் பண்ணவும் முடியாது. அதை தவிர இவங்க பண்டில் டிசைனாக கூட விற்கிறாங்க. இதில் கூட உங்களுக்கு அந்த சேம் டிசைனை பார்க்க முடியும். இதாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. அதனால் எல்லாமே உங்களுக்கு பிஓடி லைசன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக கிடச்சிடுறது கான்டென்ட்டு. பட் இது நீங்கள் கேடிபி வரல எடுத்துன்னு போய் அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டால் நான் பண்ண வேண்டான்னு சொல்லுவேன். பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி டூப்ளிகேட்டட். அதை ஏற்கனவே நம்ம அமேசான்லேயும் பார்த்துட்டோம், அதை யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேன் ஆக்டிவிட்டி புக்ஸ்னு யாரோ ஒரு வந்து இந்த பர்டிகுலர் கவரை அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் இதை சேம் கவரை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறது பார்த்தேன். இது பாருங்கள், இது வந்து வேறு யாரோ புக் பப்ளிஷிங், சேம் கவர், ஆல்மோஸ்ட் சிமிலர். இந்த கலரிங் புக்குன்ற வேர்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இட் இஸ் அ சேம் டிசைன், விஷுவலி சேம் டிசைன். அண்ட் இதுவும் பாருங்கள், க்யூட் ஜாப்பனீஸ் ஸ்டைல் கலரிங் புக்குன்னு போட்டிருக்காங்க. இதுலேயும் பேக் கவர், க்யூட் ஜாப்பனீஸ் ஸ்டைல் கலரிங் புக், 2 வெவ்வேறு செல்லர்ஸ். ஸோ இவங்க சேம் கலர்ஸ் சேம் கவர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி சேல்ஸ் நடக்காது. அண்ட் ஆல்சோ இட் த சேம் டைம் உங்களுக்கும் இதில் ரிஸ்க் ஜாஸ்தி, கேடிபி அக்கௌண்ட்டு புக்கு பிளாக் ஆகிறதுக்கு. ஸோ இதில் நமக்கு கற்றுக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து 2. ஒன்று வந்து சேம் செல்லர் சேம் டிசைனை வெவ்வேறு இடத்துல விற்கலாம். அண்ட் ஆல்சோ விதவிதமான செல்லர்ஸ் இது டவுன்லோட் பண்ணி மறுபடியும் அவங்க இன்னொரு ப்ரொஃபைல் மூலமாக கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலே கூட விற்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும். இதை அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்லை, டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் இமேஜ் சர்ச்சும் பண்ணுங்கள், ரிவர்ஸ் இமேஜ் சர்ச். அது பண்ணுறதுனால உங்களுக்கு இது ஏற்கனவே பப்ளிஷ் ஆகிருக்கான்னு கூட தெரிய வரும். அண்டு மறக்காமல் கூகுள்லேயும் பண்ணுங்கள், பிங்லேயும் பண்ணுங்கள். ஆல்ரைட், சப்போஸ் இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் பிஓடி யூசேஜில் இருக்குது. அண்ட் லெட்ஸ் ஐ எம் டவுன்லோடிங் திஸ். நீங்கள் வேறு எங்கேருந்து இமேஜ் ஒரு கிராஃபிக்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணாலும் பரவாயில்ல. பட் மேக் ஷுர் உங்களுக்கு இந்த ஃபுல் பிஓடி யூசேஜ் அலௌடு இருக்கணும். அண்ட் ஆல்சோ கமர்ஷியல் யூசேஜ் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம், இது 2ம். ஓகே, நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா, இது நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தாக்க இதில் இருக்கிற கான்டென்ட்லாம் தெரியும். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே மை டவுன்லோட் செக்ஷனுக்குள்ளே போய் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணணும். இப்போது இந்த இடத்துல டவுன்லோட்ஸ் அண்ட் லைசன்ஸ் கீஸ்ன்ற செக்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, நான் இப்போ டவுன்லோட் பண்ண செக்ஷனோட இது இருக்கு இல்லையா, இதோட லைசன்ஸ் கீ இருக்கும். இந்த லைசன்ஸ் கீயை நான் வந்து காப்பி பண்ணிக்க போகிறேன். இதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் கீழே ஃபுட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல்ஸ் செக்ஷனில் லைசன்ஸ் கீ வேலிடேட்டர்னு ஒன்று இருக்கும். இதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண அந்த லைசன்ஸ் கீயை பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிசல்ட்டில் காட்டுவாங்க. இந்த ஐட்டம் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் டேட் கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்து எனக்கு இது வேலிடிட்டி. அண்ட் இந்த வேலிடிட்டி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் டேட் வரைக்கும் இருக்கும். ஸோ நான் அதை எப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நான் க்ளோஸ் பண்ணுறனோ அப்போ நான் அதை யூஸ் பண்ண முடியாது. பட் இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் பண்ணாலும் எப்படி யூஸ் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால இது பிரிண்ட் ஆன் டிமாண்டில் ஃபுல்
ஃபுல் லைசன்ஸ் எனக்கு இருக்குது இதில். ஸோ இது ஆக்டிவாகவும் இருக்குது. ஆல்ரைட். ஸோ இது நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த செக்ஷனில் நம்ம இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற சில ஐடியாஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ஒரு சின்ன உதாரணம், சப்போஸ் நம்ம வந்து ஒரு பொருட்காட்சிக்கு போகிறோம், ஒரு எக்ஸிபிஷனுக்கு, ஆர் மேபி ஒரு புக் ஃபேர்னு வச்சுக்கோங்க. அங்கே நானும் ஒரு ஸ்டால் போட்டிருக்கேன், நீங்களும் ஒரு ஸ்டால் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு 100 பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க. எல்லாமே நிறையா புக் ஸ்டால்ஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம கஸ்டமர் வந்து நம்மளோட ஷாப்பில் ஒருத்தரோட ஷாப்பில் பார்க்குறாங்க, இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கவரில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் வாங்கிட்டேன். ஓகே, எனக்கு டிசைன்ஸும் பிடிச்சிருக்கு, உள்ளே இருக்கிற நிறையா சூப்பராக இருக்குது, எனக்கு விலையும் பிடிச்சிருக்கு, வாங்கிட்டேன். ஆல்ரைட். வாங்கிட்டு பக்கத்து ஸ்டால் உங்களோட ஸ்டாலுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதே மாதிரி புக்கு, சேம் கவர், சேம் கண்டென்ட்டு, பட்டு ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்குது. கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தியாக இருக்கலாம். எனிவே, மேபி நம்ம 2 பேர் ஸ்டாலும் ஒருத்தரோடு தான் நினச்சிட்டு அவங்க மற்ற கடைக்கெல்லாமும் போகிறாங்க. அவங்க போகிற எல்லா கடையிலையுமே இருக்கிற 50, 100 எல்லா கடையிலையுமே இந்த மாதிரி சேம் புக்கு கிடைக்கிறது. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விலை வைக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம், ஒரு டோட்டலாக சேமாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் தான் அந்த கஸ்டமர், உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஆஸ் எ கஸ்டமர் இந்த மாதிரி நம்ம ஒரே புக்கை எல்லாத்துலேயும் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதுவும் இது ஆன்லைனில் வரும்போது இன்னும் சீரியஸாக பார்ப்பாங்க. பிகாஸ் அமேசானில் வந்து அந்த எக்ஸிபிஷன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிரவுண்டு தான் அமேசான். அண்டு நம்ம ஸ்டால் போட்டு விற்கிறோம்ல, நம்ம உங்களோடதும் என்னோடதும் இந்த மாதிரி KDP அக்கௌண்ட் மூலமாக நம்ம வந்து புக்கை விற்கிறோம். இந்த மாதிரி ஆஸ் அ கஸ்டமர் எல்லா ஷாப்லேயுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா, வேற்றுமை இல்லாமல், ஒரு குவாலிட்டி ஒரு வேல்யூ எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் இல்லாமல் எப்படி இருக்கும் ஆஸ் அ கஸ்டமர்? ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காதுன்றதுனால தான் அமேசான் வந்து இதை மாடிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப 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 சீரியஸாகவும் முக்கியமாகவும் கவனிக்கிறாங்க. சப்போஸ் இதை நம்ம பண்ணாமல் இதை தவறி சப்போஸ் நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி அப்படியே மாடிஃபை பண்ணாமல் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா புக்கு பிளாக் ஆகும் சம்டைம்ஸ். அண்ட் ஆல்சோ இது நம்ம ரிப்பீட்டடாக பண்ணால் அவங்க வந்து அக்கௌண்ட்டையும் டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி பண்ணலனாலும் ஃப்யூச்சரில் ஒரு 5-6 மாதம் கழிச்சு கூட பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட கமெண்ட்ஸில் அண்ட் ஆல்சோ நீங்கள் ரெடிட் பேஜஸில் போய் பாருங்கள், ஒரு மற்ற வீடியோஸோட கமெண்ட்ஸில் போய் பாருங்கள், ஒரு ஃபேஸ்புக் குரூப்ஸில் போய் பாருங்கள், எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுவும் இப்போலாம் நிறையா பிளாக் பண்ணுறாங்க, நிறைய அக்கௌண்ட்டும் டெர்மினேட் பண்ணுறாங்க. இதை பற்றிலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஒர்த் அப்படின்னு பேசும்போது. பட் இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து டவுன்லோட் பண்ணும்போது மாடிஃபிகேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் கஸ்டமரை நினச்சி பாருங்கள், நீங்கள் தான் அந்த கஸ்டமர் நினச்சிக்கோங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஒழுங்காக வரணும். அதனால் மாடிஃபிகேஷன்ஸ் மேக்ஸிமம் 99% அது யூனிக் ஆக்குறது உங்களோட கையில் தான் இருக்குது. சரி, நம்ம இப்போ அதை வந்து மாடிஃபிகேஷன் ஏன் பண்ணுறதை பற்றி பேசியாச்சு. இப்போ அடுத்தது மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான சில விதிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். நீங்கள் க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்கில் டவுன்லோட் பண்ணும்போதே அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு நிறையா ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஃபார்மேட்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது PDF மட்டுமே கிடச்சிதுன்னா கஷ்டம். பட் உங்களுக்கு JPEG, PNG அண்டு இன்னும் பெட்டராக சொல்லணுன்னா உங்களுக்கு PPT ஃபார்மேட் ஆர் வெக்டர் ஃபைல்ஸ் ஆர் அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் ஆர் PSD ஃபோட்டோஷாப் ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் ஆர் கேன்வா டெம்ப்ளேட் ஃபார்மேட், இந்த மாதிரி இதில் கிடச்சிதுன்னா தான் உங்களுக்கு அது பொக்கிஷம். அதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பண்ணலாம். பட் அதுவே வெறும் பிக்சர்ஸ் லைக் JPEG, PNG அண்ட் ஆல்சோ PDFனா உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் அவைலபிளாக இருக்கான்றது. அப்போ தான் உங்களுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அண்டு அடுத்த டிப்பு வந்து உங்களுக்கு இந்த ராஸ்டர் ஃபைல்ஸ்னு சொல்லப்படுற இந்த JPEG, PNG எல்லாத்தையும் முடிஞ்சால் அது குவாலிட்டியாக இருக்குன்னா நீங்கள் வெக்டர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸ் நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேயே கூட ஒரு டூல் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. ஸோ க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் வந்து உங்களுக்கு வெக்டரைசர் CF ஸ்டூடியோ, இதில் நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து வெக்டர் ஃபார்மேட் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு SVG ஃபார்மேட்டில் வரும். அண்ட் SVG ஃபார்மேட்டில் நம்ம ஏன் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை கேன்வாவில் இம்போர்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் டீட்டெயில்டு கலர்ஸ் எல்லாமே நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த கையில் இருக்கிற இந்த டிசைனில் பர்பிள் கலரை வந்து நீங்கள் ஈஸியாக எல்லோ கலராக மாற்றலாம், க்ரீன் கலராக மாற்றலாம். அண்ட் இந்த ரிங் இருக்கு இல்லையா, இந்த 2 ரிங்கு வளையல் மாதிரி, இதை நீங்கள் வந்து வேறு கலரில் மாற்றிக்கலாம், பச்சை கலர் ஒரு சிகப்பு கலர் ஒரு எனி கலர் நீங்கள் மாற்றலாம். ஸோ SVGயில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் PNGலேயே உங்களுக்கு கேன்வால் அந்த மாதிரி கிடச்சிரும், பட் எல்லாத்துலேயுமே கிடைக்காது. பட் SVGயில் முக்கால்வாசி உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடச்சிரும். பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ், நோட் புக் கவர்ஸ்னால் உங்களுக்கு மாற்றுறது கஷ்டம். பட் சிம்பிள் டிசைன்ஸ் ஒரு கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பண்ணுறது ஈஸி. சப்போஸ் நான் வந்து இந்த டவுன்லோட் பண்ண டிசைனே நான் வந்து உங்களுக்கு கேன்வாவில் இப்படி பண்ணுன்றது காமிக்கிறேன். பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது
நான் சொன்ன மாதிரி பிஎஸ்டி ஃபார்மேட் ஒரு அடோபி இல்லஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோபி மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கூட பண்ணிக்கலாம். பட் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். சப்போஸ் இது உங்களோட புக் கவர்னு வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து கேன்வாவில் அப்லோட் பண்ணி எங்கிட்ட கேன்வா ப்ரோ இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து இந்த பிக்சரை எடிட் பண்ண முடியும். இதில் வந்து மேஜிக் எரேசர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கேன்வா ப்ரோ இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸி. பட் கேன்வா ப்ரோ இல்லைனா இது வந்து உங்களுக்கு சில ஆன்லைன் ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்கலாம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மேஜிக் எரேசரில் நான் இந்த சப்போஸ் இந்த பறவையை நான் இந்த இடத்துலேருந்து எரேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த பறவை எடுக்கலாம், ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஒரு நான் வேறு ஏதாவது இங்கே எலிமெண்ட்ஸில் வந்து ஏதாவது இங்கே ஆட் பண்ணிக்கலாம். லெட்டஸே ஒரு ஆப்பிள், இது வந்து உதாரணம் தான், பட் இது மாதிரி நம்ம நிறைய பண்ணிக்கலாம். லெட்ஸே நான் வந்து ஒரு ஆப்பிள் இங்கே வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே, அண்ட் ஒரு பனானா, ஒரு வாழைப்பழம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நாய்க்குட்டி கூட நம்ம ஏதாவது கலர் அடிச்சிக்கலாம். அண்டு ஸோ இது வந்து ஒரு உதாரணம். நான் திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். பட் நீங்கள் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேன்வா ஃப்ரீ எலிமெண்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதில் சூஸ் பண்ணிருக்கிற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது 2 ஃப்ரீ தான். இது நீங்கள் ஃப்ரீன்னு எப்படி தெரியும்னா, இதை நீங்கள் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீன்னு தெரிஞ்சிடும். பட் ப்ரோ எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஒரு க்ரௌண்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோ எலிமெண்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட ப்ரோ அக்கௌண்ட்டே இருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கேன்வாக்குள்ளே ஃப்ரீ எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அகைன் லைசன்சிங் தான், அதை பற்றி நம்ம பார்ப்போம். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஓவர்லே பண்ணுங்கள். டிசைன்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஓவர்லேஸ் பண்ணிக்கலாம். ஓவர்லேனா ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அப்படியே இருக்கிற மாதிரி. அண்டு கலர் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கலரை வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அண்டு உங்கள்கிட்ட ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அண்ட் இருக்கிற டிசைன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலரிங் பேஜ் டிசைன் வந்து நம்ம வந்து மாற்றிட்டு நம்மள்ட்ட இருக்கிற கலரிங் பேஜையே நம்ம அப்லோட் பண்ணி இது மேலே ஓவர்லே பண்ணி இதை மாற்றிடலாம். அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணலாம். முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து உங்களோட யூனிக்னஸை காமிங்க உங்களோட டிசைனில். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பூலாம் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல சில ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதோட கலர்ஸையும் இங்கே வந்து நீங்கள் வந்து மாற்றிடலாம். இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சில யூனிக்னஸும் வரும். இது வந்து சம்டைம்ஸ் ஹியூமன் கூட இதை வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஆர் சம்டைம்ஸ் இதை வந்து ஏஐ ஆர் எனி சிஸ்டம் கூட இதை வந்து ரிவ்யூ பண்ணலாம். பேசிக்கலி சிஸ்டம் ரிவ்யூஸ்லாம் பண்ணும்போது இந்த பிக்சல்ஸ்லாம் மேட்ச் பண்ணி பார்க்குறது அவங்களோட மெயின் கணக்கு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு டிசைனையும் பார்த்து பண்ணும்போது ஓவர்லே பண்ணும்போதும் ஒரு அவுட்லைனை வந்து மேலே ப்ளர் பண்ணி வேறு ஏதாவது காமிக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த பிக்சல் மேட்சஸ் வராமல் இருக்கிறதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். பட் அகெயின் நான் தப்பிச்சிக்கிறதுன்னு சொல்கிறது காரணம் வந்து உங்களோட புக் வந்து பிளாக் ஆகாமல் இருக்கணும். அதுதான் மெயின் ரீசன். சரி, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ண நமக்கு போதுமானது அப்படின்ற கேள்விக்கு விடையே கிடையாது. அது எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் யாருக்காவது அமேசான்லேயோ இல்லை கேன்வாலேயோ இல்லை கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கோ கேட்டால் கூட அவங்களுக்கு பதில் தெரியாது. பிகாஸ் நோ ஒன் கேன் சே தட். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூனிக்காக காமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அண்டு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணணும். இதை ஜஸ்ட் லைக் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணணுன்ற இது வேண்டான்றதுனால ஞாபகம். பிகாஸ் யூ ஹேவ் டு புட் இன் சஃபிஷியன்ட் எஃபர்ட்ஸ். அப்போ தான் இது வந்து நமக்கு யூனிக்காக காமிக்க முடியும். அவங்களும் ஒவ்வொரு லைசன்ஸிங்லையும் அதான் சொல்கிறாங்க, பி ஆஸ் ஹியூமன் as possible to put in effortsன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேன்வாவோட லைசன்சிங்லேயும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொருத்தரோட பொதுவாக அவங்களோட கருத்து என்னென்னா, இன்னொருத்தரோட டிசைன் எடுத்து இது என்னோடதுன்னு நான் வந்து சொல்லி பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் கேடிபி உங்களோட புக்கை பேன் பண்ணுறதுக்கான ரிஸ்க்கும் கம்மியாகும். ஏன்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா கேடிபிக்கு நம்பர் 1 எதிரியே டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் தான். அவங்க அதை நம்ம அப்ரூவ் பண்ணவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து மாடிஃபிகேஷன்ஸ் அல்ல சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதை நீங்கள் நல்லா ஞாபகம். மெயின்லி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போதே ஸ்டார்ட் வித் பிஎஸ்டி ஃபார்மேட், பிபிடி ஃபார்மேட் ஆர் வெக்டர் ஃபைல்ஸ் ஆர் கேன்வா டெம்ப்ளேட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் எதுவுமே கிடைக்கலனா தான் நீங்கள் வந்து பிஎன்ஜி ஜேபேக்குள்ளே வரலாம். அண்ட் பிடிஎஃப் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி கேடிபியில் அப்லோட் பண்ணாதீங்க. நெவர் எவர் டூ தேட். அகேன் எந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவு பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கு திருப்தி வர வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இதை ரஷ் பண்ணி அர்ஜென்ட்டாக ஒரே நாளில் நான் 50 டிசைன் அப்லோட் பண்ணுறேன், மேக் 30 டிசைன்ஸ் இன் 45 மினிட்ஸ்ன்ற வீடியோஸ்லாம் பார்த்து ஏமாற வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டும் வரும்.
ஆல்ரைட், இப்போ நம்ம வந்து லைசன்சிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல் விவரத்தோடு பார்ப்போம். அதாவது கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவோட லைசன்ஸ், கேன்வாவோட லைசன்ஸ் அண்ட் கேடிபியோட பாலிசிஸ், இது 3 என்னன்றது தெளிவாக பார்ப்போம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினது வந்து நீங்கள் டிஜிட்டல் டிசைன்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணாலும் ஆர் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதற்கான லைசன்சிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது ஃப்ரீ லைசன்ஸாக கூட இருக்கலாம் ஆர் பெய்ட் லைசன்ஸாக கூட இருக்கலாம். இந்த லைசன்சிங் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர இதற்கான ஓனர்ஷிப்போ காப்பிரைட்டோ நமக்கு கிடைக்காது. கன்ஃபியூஷனாக இருக்குல்ல? ஓகே, அதற்கு முன்னாடி நம்ம வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் சில டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அதாவது காப்பிரைட், ஓனர்ஷிப், பாலிசிஸ், லைசன்சஸ். அண்ட் லைசன்சஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமான லைசன்ஸ்லாம் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ், சிங்கிள் சேல்ஸ் லைசன்ஸ், ஒன் டைம் பேமெண்ட், அண்ட் தென் சிஎஃப் ப்ரீமியம் லைசன்ஸ். இப்போ அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, பட் அதுவும் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே எப்பயாவது வாங்கி அது அப்ளிகபிளாக இருக்கும். அண்ட் தென் ஸ்டாக் ஃபோட்டோ லைசன்ஸ். நம்ம இந்த ஸ்டாக் ஃபோட்டோ லைசன்ஸ் பற்றி பார்க்கல, பிகாஸ் ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி அதை சொல்ல போகிறதில்ல. பட் சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ் மெயினாக பார்ப்போம், பிகாஸ் அதுதான் மொத்தத்தில் லாபகரமான ஒரு லைசன்ஸ். ஏன்னா ஒன் டைம் பேமெண்ட்டை விட நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் தான் லாபம் உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில். எனிவே அதை நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். நெக்ஸ்ட் நீங்கள் கேன்வாவில் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பேஜில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னு கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கான்டென்ட் லைசன்ஸ் அண்ட் ப்ரோ கான்டென்ட் லைசன்ஸ், ஆல்சோ நோன் அஸ் ஒன் டிசைன் யூஸ் லைசன்ஸ்னு சொல்கிறாங்க. இதை பற்றியும் பார்ப்போம். அண்ட் ஃபைனலி கேடிபியில் இருக்கிற கான்டென்ட் கைட்லைன்ஸ் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க, வி டேக் வயலேஷன்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் ப்ரொப்ரைட்டரி ரைட்ஸ் வெரி சீரியஸ்லி. அதாவது ட்ரேட்மார்க் ஆர் இன்னொருத்தரோட கான்டென்ட் ஒரு டூப்ளிகேஷன் ஒரு அஃபென்சிவ் கான்டென்ட் ஒரு புவர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் இதை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா எதர் த்ரூ சிஸ்டம் ஆர் த்ரூ மேனுவல் ரிவ்யூ எப்படியாவது இதை கண்டுபிடிச்சாங்க ஆர் வேறு யாராவது ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட புக்கு பிளாக் ஆகலாம். அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டட் பிளாக்ஸ் ஆர் மேபி ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கில் கூட அவங்க வந்து அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இதில் தான் ரிஸ்க் இருக்குது. எனிவே லைசன்சிங் பற்றி பார்க்கும்போது நான் சொன்ன இந்த காப்பிரைட்ஸ். ஸோ காப்பிரைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும்போது அவங்க தான் அதற்கான ரைட்ஃபுல் காப்பிரைட் ஓனர். இந்த மூமெண்ட் அவங்க க்ரியேட் பண்ண உடனே அவங்களுக்கு தான் அந்த காப்பிரைட் சொந்தம். இதுதான் உலக அளவில் இருக்கிற ஒரு நீதி. அதாவது ஒரு காப்பிரைட் வந்து நம்ம உயிர் வாழ்கிற வரைக்கும் ஆஸ் எ கிரியேட்டர் அண்ட் ஆல்சோ ப்ளஸ் 70 இயர்ஸ்க்கு நான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அகெயின் இந்த ரூல்ஸ் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி மாறலாம், வெவ்வேறு நாட்டுக்கு வெவ்வேறு ரூல்ஸ் இருக்குது. பட் பேசிக்கலி நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு கான்டென்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது நீங்கள் தான் அதற்கான உரிமையாளர். காப்புரிமையும் உங்களுக்கு தான் வந்து சேரும். அது ஆர்ட் ஒர்க்காக இருக்கலாம், அவர் எழுத்தாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். காப்பிரைட்னு வரும்போது இதுதான் பேசிக் ரூல். ஸோ நீங்கள் ஒரு ஒரிஜினல் ஆத்தர் இல்லைன்னு வச்சுப்போம் ஒரு கிராஃபிக் டிசைனுக்கு, அதற்கான காப்பிரைட் வந்து அதை க்ரியேட் பண்ணவங்களுக்கு தான் போய் சேரும், அவங்களுக்கு தான் அது சொந்தம். நீங்கள் அவங்கள்ட்ட இந்த பர்ச்சேஸே பண்ணாலும் அது அவங்களுக்கு தான் சொந்தம் காப்பிரைட். உங்களுக்கு ஜஸ்ட் லைசன்ஸ் ஆஃப் யூசேஜ் மட்டும் தான் கைக்கு வந்து சேரும். ஸோ லைசன்சஸ் won't grant ஓனர்ஷிப், அதனால நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் த யூசேஜ் அண்டர் சம் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் நம்ம கைக்கு லைசன்ஸ் கிடைக்குமே தவிர ஓனர்ஷிப் கிடைக்காது, காப்பிரைட் கிடைக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த ஓனர் அந்த ஒரிஜினல் ஆத்தர் ஆர் டிசைனர் உங்களுக்கு ரிட்டர்னில் பெர்மிஷன் எழுதி கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த கான்டென்ட்டை நான் இவருக்கு விற்றுட்டேன், இவர் தான் இதற்கான ஓனர், இனிமேல் நான் இதுக்கு ஓனர் இல்லை அப்படின்னு அவங்க வந்து எழுதி கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து அந்த ஓனர்ஷிப் அக்ரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அலோவ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம் ஒரு விற்கலாம் ஒரு இதை ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும் இன் ரிட்டன் ஃபார்மேட். நமக்கு ஏன் இது ரிட்டன் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா, சப்போஸ் கேடிபியில் ஃப்ளாக் பண்ணிட்டாங்க நம்மளோட டிசைனை புக்கை அப்லோட் பண்ணும்போது அவங்க இமெயில் அனுப்புவாங்க. சம்டைம்ஸ் டேரெக்டாக பிளாக் பண்ணுவாங்க, பட் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இமெயில் அனுப்புவாங்க. ஓகே, இந்த மாதிரி டிசைன் வந்து நான் எனக்கு காப்பிரைட்ஸ் எனக்கு நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி இது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து லைசன்சிங் ஒரு காப்பிரைட்ஸ் ஒரு ஓனர்ஷிப்போட டீட்டெயில் எனக்கு வேணும், இது யாருக்கு உண்மையான சொந்தமோ உங்களுக்கு அவங்க எழுதி கொடுத்துருக்கணும்னு ஒரு டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபர், அது ஒரு அன்ஸ்பிளாஷ் ஒரு ஃப்ரீ பப்ளிக் டொமைனில் இருக்கிற வீடியோ பிக்சராக இருந்தாலும் சரி, அதற்கான யார் ஃபோட்டோகிராஃபரோ அவரை தேடி பிடிச்சி அவர்கிட்டேருந்து ஒரு ரிட்டர்ன் இமெயில் கன்சென்ட் வாங்கி அதை நீங்கள் கேடிபிக்கு இமெயில் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து இதை உங்களோட புக்கை அன்பிளாக் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் என்னென்ன லைசன்சிங் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது வந்து இதெல்லாம் இல்லை, பிரிண்ட் ஆன் டிமாண்ட். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுறது பிரிண்ட் ஆன் டிமாண்ட் டிசைன்றதுனால அதை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட், இது வந்து பேசிக் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னு ஒரு லைசன்சிங் இருக்குது, அண்டு ஃபுல் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் 2 இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஃபுல் பிஓடி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது ஏன்றதை பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி
பேசிக் பிஓடி என்னன்றது காமிச்சிடுறேன். ஏன் பேசிக் பிஓடி கூடாதுன்னா அவங்க சொல்கிறாங்க அப்லோட் பேட்டர்ன்ஸ் டு பிஓடி சைட்ஸ் இஸ் நாட் அலவுட். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து பேசிக் பிஓடி வேண்டான்னு சொன்னேன். அட் த சேம் டைம் நீங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிரியேட் எது அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பிஓடியில் கிரியேட் அண்ட் அப்லோட் கிராஃப்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் டு பிஓடி சைட்ஸ் தட் ஆர் வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒரிஜினல். ஸோ நீங்கள் மாடிஃபை பண்ணால் தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ திஸ் மீன்ஸ் தே ஹாவ் யூனிக் டிஸ்டிங்டிவ் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் ஆடட் பை யூ. See an example below. ஸோ இதுதான் ஒரிஜினல் டிசைன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு அண்ட் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸு கலர் சேஞ்ச் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது அலவுடு ஆஸ் பர் கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா. இது வந்து பேசிக் பிஓடி. இதுவே ஃபுல் பிஓடியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த பேசிக் பிஓடியில் பாருங்கள், யூ cannot combine multiple products to create a new design and sell that அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டிசைனை நீங்கள் மாடிஃபை பண்ணலாம், பட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை வெவ்வேறு டிசைனெல்லாம் சேர்த்து நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ண முடியாது ஃப்ரம் த கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா சைட். ஸோ பேசிக் பிஓடியில் இந்த சில விஷயங்கள்லாம் இருக்குது, கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் ஃபுல் பிஓடி இஸ் பெட்டர். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் பிஓடி டவுன்லோட் பண்ணும்போது யூ கேன் கிரியேட் அண்ட் அப்லோட் டிசைன்ஸ் டு பிஓடி சைட்ஸ் தட் ஆர் த சேம் அண்ட் சிமிலர் டு த ஒரிஜினல். ஸோ டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணலான்னு இவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த பாயிண்ட் பாருங்கள், யூ cannot keep selling, not allowed to keep selling full POD files without modification after you end your subscription. ஸோ நம்மளோட கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணி வித்துன்னு இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ when your subscription is ended, you need to remove the full POD files from all POD sites. நம்ம விற்க முடியாது. If you use fonts and make modifications to design, so it falls under basic POD. டவுன்லோட் பண்ணி நீங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா it falls under basic POD license, and then this does not apply and you can keep selling after your subscription ends. அதாவது நீங்கள் ஃபுல் பிஓடிலேயே டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சப்போஸ் அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தா அண்ட் தென் உங்களோட அக்கௌண்ட்டு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை டிஸ்கண்டினியூ பண்ணணும். வெராஸ் நீங்கள் ஃபுல் பிஓடியில் டவுன்லோட் பண்ணி அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணி அப்லோட் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் பேசிக் பிஓடி லைசன்ஸ். ஸோ யூ கேன் கீப் செல்லிங் ஈவன் ஆஃப்டர் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட்ஸ். அதனால தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஃபுல் பிஓடி டவுன்லோட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ மறக்காமல் அதை மாடிஃபை பண்ணுங்கள். ஈவன் தோ ஃபுல் பிஓடி லைசன்ஸ் படி நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணலாம், பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் ஃபுல் பிஓடி டவுன்லோட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனே முடிஞ்சாலும் நீங்கள் யூ கேன் கீப் செல்லிங் ஆஃப்டர் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். கூல். ஸோ அடுத்தது ஓனர்ஷிப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓனர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிக்ஸாபே, அன்ஸ்பிளாஷ் இந்த மாதிரி சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு லைசன்ஸ் மட்டும் தான் கிடைக்கிறது, ஃப்ரீ லைசன்ஸ். சம்டைம்ஸ் இது வந்து CC 0ன்னு சொல்கிறது, இந்த மாதிரி கிரியேட்டிவ் காமன்ஸ் 0 லைசன்ஸ். நீங்கள் அட்ரிபியூஷன் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் KDPயில் அப்லோட் பண்ணும்போது KDP இஸ் வெரி பர்டிகுலர் தட் யூ ஷுட் ஹாவ் தி ஓனர்ஷிப். பிகாஸ் ஸோ KDPலேயே அவங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா தட் ஐ ஓன் தி காப்பிரைட் அண்ட் ஹோல்டு நெசசரி பப்ளிஷிங் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அ ஓனர் நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணலாம், உங்களுக்கு யூ ஓன் தி காப்பிரைட். அதர்வைஸ் நீங்கள் இதை பப்ளிக் டொமைனில் தான் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் இந்த லைசன்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சப்போஸ் ஃப்ரீ இமேஜ் யூஸ் பண்ணாலும் அதற்கான அப்ரூவல், பெர்மிஷன் அந்த ஒரிஜினல் ஆத்தர்ட்டேருந்து நமக்கு தேவை. அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். இன்கேஸ் KDP கேட்டாக்க அதை நம்ம ஈஸியாக அவங்களுக்கு இமெயில் பண்ணலாம். அப்போ தான் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து தானாக தான் நடந்துட்டுருக்கு, பட் அவங்க என்றைக்கு பிளாக் பண்ணுறாங்களோ அப்போ இதெல்லாம் தேவைப்படும். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபுல் பிஓடி லைசன்சிங் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேன்வாவோட லைசன்சிங் பற்றி பார்ப்போம். இவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஃப்ரீ கான்டென்ட் லைசன்ஸ் அண்டு ப்ரோ கான்டென்ட் லைசன்ஸ் 2 இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த ஃப்ரீ கான்டென்ட் லைசன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லிபரலாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது கேன்வாவில் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்சிங் காட்டுவாங்க. அண்ட் அதுமேலே கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு அதற்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்றது சொல்லிவிடுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கான்டென்ட் லைசன்ஸில் ஒரு 4 விதமான ஒரு ஆப்ஷன் இருக்கும். எதர் அவங்களோட ஃப்ரீ கான்டென்ட் வந்து பிக்ஸாபேலேருந்து வரலாம், ஆர் பெக்சல்ஸ் சைட்லேருந்து வரலாம், ஆர் இட் கேன் பி பப்ளிக் டொமைன் ஆர் லைக் CC 0, கிரியேட்டிவ் காமன்ஸ் 0. அண்ட் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அவங்களோட லைசன்ஸிங்கை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். லைக் பிக்ஸாபே சைட்டாக இருந்ததுன்னா பிக்ஸாபேயோட லைசன்ஸ் செக் பண்ணுங்கள், அண்ட் பெக்சலாக இருந்தால் அதோட லைசன்ஸ் செக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் இட் இஸ் பப்ளிக் டொமைன் அப்போ கூட ஏதாவது லைசன்சிங் இருக்கலாம், அதையும் அதோட சோர்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும்.
இன்ஃபேக்ட் பப்ளிக் டொமைனில் பப்ளிஷ் பண்ணும்போது கூட அதற்கான லைசன்சிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னன்றது நம்ம வந்து லிங்க்ஸ் அண்ட் ஆக்சுவல் ப்ராப்பர் சோர்ஸ், சப்போஸ் விக்கிபீடியாலேருந்து இருக்குன்னா விக்கிபீடியாவோட அந்த ஒரிஜினல் சோர்ஸ் லிங்க் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எங்கேருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ டிஜிட்டல் கான்டென்ட்டு அதற்கான ஆக்சுவல் சோர்ஸஸை ஒரு நோட் பேட் ஃபைலோ இல்லை ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்லேயோ நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ எல்லாம் ஸ்டோர் பண்ணின்னு வாங்க. கேடிபியில் பப்ளிஷ் பண்ணும்போது அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலி இந்த லைசன்ஸ் எதுவுமே இல்லைனா இது வந்து இட்ஸ் கவர்ட் பை தி ஃப்ரீ கான்டென்ட் லைசன்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் கேன்வா. ஓகேவா? ஸோ இந்த லைசன்ஸ் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு வரும்போது அவங்க எதுவும் பெருசாக எதுவும் கொடுக்குறதில்ல. நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பெர்பெச்சுவல் லைசன்ஸ். ஸோ உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லைனாலும் நீங்கள் இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, நான் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாருக்குமே இந்த மாதிரி யாரெல்லாம் அக்சஸ் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் நான் ட்ரான்ஸ்ஃபரபிள். ஸோ நீங்கள் யாருக்கும் அதை விற்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அண்ட் ஷேர் பண்ண முடியாது இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறதுக்காக. டேரெக்டாக அவங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு கேன்வாவில் தான் வந்து வாங்கிக்கணும், அவர் டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் சப்ஜெக்ட் டு 4A பிலோ. 4A என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூ மே ட்ரான்ஸ்ஃபர் எ கேன்வா டிசைன் கண்டெய்னிங் கான்டென்ட் டு அ கிளைண்ட் ஃபார் த கிளைண்ட்ஸ் ஓன் யூஸ். ஸோ அந்த கிளைண்ட்டு இன்னொருத்தருக்கு யாருக்கும் வைக்கக்கூடாது. ஓகேவா? அதற்கான பொறுப்பு நீங்கள் தான். ஸோ யூ வில் ரிமைன் சோலி ரெஸ்பான்சிபிள் அண்ட் லயபிள் ஃபார் யுவர் கிளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் தீஸ் டேர்ம்ஸ். கிளைண்ட் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கேன்வா டிசைன் இன்கார்பரேட்டிங் கான்டென்ட் கேன் ஒன்லி பி ட்ரான்ஸ்ஃபர் டு அ சிங்கிள் கிளைண்ட். அந்த கிளைண்ட் இன்னொருத்தருக்கு விற்கிறான் ஆர் நீங்கள் வந்து இன்னொரு செகண்ட் கிளைண்ட் கொடுக்குறீங்க அந்த இதெல்லாம் கூடாது. ஸோ அதுதான் இந்த செக்ஷன் 4A சொல்கிற டீட்டெயில். ஓகே, ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்குது இப்போதைக்கு. Canva will make this content available through AI generation and this will be marked as AI generated by Canva. And you may use AI generated content in the same way you use a free content under this agreement, provided you also comply with the AI sharing and publication policy which is given here. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இந்த AI generated content கூட ஃப்ரீ கான்டென்ட் மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட், அது வந்து ஃப்ரீ கான்டென்ட். இப்போ ப்ரோ கான்டென்ட்டை பார்ப்போம். இந்த ப்ரோ கான்டென்ட் லைசன்சிங் படி இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் AKA ஒன் டிசைன் யூஸ் லைசன்ஸ். ஸோ ப்ரோ கான்டென்ட் வந்து நம்ம ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணால் பல தடவை யூஸ் பண்ண முடியாது. நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதை கேன்வாலேருந்து டவுன்லோட் பண்ணால் தான் நமக்கு அது யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க லைசன்ஸ், கேன்வா லைசன்ஸ் நமக்கு அது எப்படி கிடைக்கிறது? நம்ம அதை பே பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணும்போது ஒவ்வொரு டிசைனுக்கும் அவங்க லைசன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்களோட சிஸ்டம் படி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் டிசைனை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த லைசன்சிங் கிடைக்கிறது. ஸோ அண்டர் திஸ் டேர்ம் we grant you again perpetual, non-exclusive, non-transferable, same in the 4A or subject body, worldwide license to use pro content, pro template in a single Canva design for the permitted uses under section 5 and 7. அது என்னன்றது பார்ப்போம். And also you may not copy, download, distribute the pro content as a standalone item. தனியாக ஒரு ஸ்டார் இமேஜை மட்டும் டவுன்லோட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, விற்க முடியாது. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சஸ் பண்ணி நிறையா இமேஜஸ் காம்பினேஷனாக தான் நம்ம வந்து கேன்வாவோட ப்ரோ எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அதற்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ப்ரோ எலிமெண்ட்டில் தான் இருக்குது, ஃப்ரீ லைசன்ஸில் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த 5th மேட்ரு என்னென்னு பார்ப்போம் இங்கே. ஸோ பெர்மிட்டட் யூசஸ் ஆஃப் ஆல் கான்டென்ட் ஆன் கேன்வா எக்ஸப்ட் ப்ரோ மியூசிக் அண்ட் பாப்புலர் மியூசிக். ஸோ மியூசிக்கை பற்றி பேசல, ஜஸ்ட் இமேஜஸ் பற்றி பேசுகிறோம், எலிமெண்ட்ஸ். ஆல்ரைட், ஸோ இந்த இடத்துல என்ன அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரோ கான்டென்ட்டில். அவங்க வந்து இந்த இடத்துல entertainment applications such as books and book covers, yes, we can use it. And online and electronic publication including web page, blogs, e-books கூட அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நோ ப்ராப்ளம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து 5Aல சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தாக்க நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ரோ எலிமெண்ட்டோட டிசைன் வந்து இந்த பர்டிகுலர் டோட்டல் பிக்சல் சைஸை எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் லிமிட்டட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 480,000 டோட்டல் பிக்சல்ஸ். அதாவது 600 பிக்சல்ஸ் பை 800 பிக்சல்ஸ் லென்த் அண்ட் வித், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 480,000 டோட்டல் பிக்சல்ஸ் வருது. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ்க்கு மேலே நம்ம இந்த பிக்சரை என்லார்ஜ் பண்ண முடியாது பர் கான்டென்ட். அது அன்எடிட்டடாக இருந்தாக்க இதுதான் பிக்சல் லிமிட். அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம வந்து அதை ஒரு வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணுறோம் ஒரு கேன்வா ஹோஸ்டட் டிசைன் ஏதாவது எம்பெட் பண்ணுறோன்னா அந்த ரூல் அப்ளிகபிள் இல்லை. பட் மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற இந்த புக்கில், இந்த மாதிரி புக்கிலலாம் இந்த லிமிட் வில் அப்ளை. அதுதான் இந்த 5A. ஸோ ப்ரோ எலிமெண்ட்டில் இந்த ஆப்ஷன்ஸ், இந்த ரெகுலேஷன்ஸ், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது.
அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் வந்து மோஸ்ட்லி கேன்வா ஃப்ரீ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. இங்கே அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள், ஃப்ரீ கான்டென்ட் ஹேஸ் ஃபியூவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேன் ப்ரோ கான்டென்ட். யூ கேன் யூஸ் இட் இன் த ஃபாலோயிங் அடிஷ்னல் வேஸ். You can use the free content in more than one Canva design without obtaining an additional license. நமக்கு அந்த லைசன்ஸ் எப்படி வருதுன்னா, ஒவ்வொரு டிசைனும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு அவங்க கேன்வா வந்து லைசன்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இது எல்லாமே நமக்கு பேக்ரவுண்டில் நடக்கிறது. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரோ கான்டென்ட் டவுன்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு லைசன்ஸிங் கிடைக்கிறது. பட் ஃப்ரீ கான்டென்ட் அப்படி இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி டவுன்லோட் பண்ணாலே அதை நீங்கள் மோர் தென் ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நீங்கள் டவுன்லோட் ஸ்டாண்டர்ட் பேசிஸில் கூட உங்களோட ஃப்ரீ கான்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெரஸ் ப்ரோ வந்து நீங்கள் டவுன்லோட் அந்த மாதிரி பண்ண முடியாது. அண்ட் இது வந்து நீங்கள் இந்த யூஸ் த ஃப்ரீ கான்டென்ட் இன் டெம்ப்ளேட்ஸ் ஃபார் வெப்சைட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் யூஸ் இட் இன் டிசைன் டெம்ப்ளேட் அப்ளிகேஷன்ஸ் இன்டர்நெட் ஃபார் ரீசேல் வெதர் ஆன்லைன் ஆர் நாட், இன்க்ளூடிங் வித்வுட் லிமிடேஷன் வெப்சைட் டெம்ப்ளேட். ஆல் தீஸ் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். And you can use this in more than one location or post a copy of the content on a server. நீங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஃப்ரீ கான்டென்ட்டை. ஸோ இது நமக்கு பிரச்சனை இல்லை. Canva design if your Canva design contains any pro content, you can't use it for these purposes. அதனால தான் உங்கள் ஃப்ரீ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ப்ளஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிறைய யூனிக்காக டிசைன் க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் தான் கேன்வாவோட பாலிசிஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கேடிபியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட புக்கு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கேட்டகரி செக்ஷனில் இந்த இடத்துல நீங்கள் லோ கான்டென்ட் புக் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இதை செக் பண்ணணும். இது நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த புக்கு நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் லோ கான்டென்ட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து லோ கான்டென்ட் கீழே வரலாம். அண்டு ஜென்ரலாக லோ கான்டென்ட்டில் எதெல்லாம் வராது அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக லோ கான்டென்ட்டில் வராது. நான் இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களோட இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த வயலேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து நமக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நிறைய வாட்டி ஈஸியாக அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. புக்கு பிளாக் பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்ததாக இதெல்லாம் நமக்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இந்த வீடியோலேயே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காகவே இருக்கட்டும், அதில் நமக்கு இருக்கிற செல்லர்ஸ் எல்லாருமே ஒரிஜினல் செல்லர்ஸை நமக்கு தெரியாது. நல்ல ரேட்டிங் இருக்கலாம், நல்ல டிசைனாக இருக்கலாம், நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த எல்லாருமே ஒரு சப்போஸ் ஒரு 500 பேர் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லோரும் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க நமக்கு அது எக்ஸ்க்ளூசிவாக டிசைனை நமக்கு மட்டும் விற்கல. சேம் டிசைன் தான் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க. அவங்களும் கேடிபியில் அப்லோட் பண்ணியிருக்கலாம், ஆர் மேபி அனதர் ஷாப்லேயே கூட அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை இன்னும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஜாஸ்தி டூப்ளிகேஷன்ஸ்லாம் நடக்கிறது இன்டர்நெட்டில். நெக்ஸ்ட்டு கேடிபி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பேன் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணுறாங்க. அவங்க ரீசன்ஸ் கேட்டால் எஸ் ஆர் நோன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுதான் காரணம், இதனால தான் அக்கௌண்ட்டை நான் மூட்டேன்லாம் சொல்லவே மாட்டாங்க. பிகாஸ் சப்போஸ் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், இந்த மாதிரி நீ இந்த மாதிரி புக் கவர் இந்த மாதிரி நீ க்ரியேட் பண்ணியிருக்க, அதனால் நான் உங்கள் அக்கௌண்ட்டை பேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு 100 எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கலாம் அமேசான்லேருந்து. சேம் கவர் இதே மாதிரியே இருக்குது, நீங்கள் ஏன் பேன் பண்ணலன்னு நம்ம கேள்வி எழுப்பலாம். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அமேசான் தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து டேரெக்டாக என்றைக்குமே ரீசன்ஸை கொடுக்கவே மாட்டாங்க. எஸ் ஆர் நோ இதுதான் காரணம். அவங்க வந்து சாரி, ஆஸ் பர் பாலிசி இது வந்து எங்களுக்கு இந்த புக்கு சூட் ஆகலை, யூ டிடன்ட் கம்ப்ளை வித் த ரூல்ஸ், ஸோ வி ஆர் பேனிங் திஸ் புக் அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட் இஸ் டெர்மினேட்டட், யூ கேனாட் கிரியேட் அனதர் அக்கௌண்ட் அப்படியே டேரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ஸோ நமக்கு அதை மீறி எதுவும் பண்ணவும் முடியாது. நீங்கள் மேபி கேட்கலாம், ப்ளீஸ் இன்னொரு சான்ஸ் கொடுலாம் கேட்கலாம், ரீசன்ஸ் கேட்கலாம். பட் மேபி அவங்க சில டீம்ஸை பொறுத்து, சில கஸ்டமர் ரெப்ரஸன்டேட்டிவ் பொறுத்து நமக்கு அது வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஸோ அந்த ஒரு கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம போய் எப்படி பெட் பண்ணுறது? வி கான்ட் பெட் சச் எ சுச்சுவேஷன். அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சொந்த டிசைன்ஸாக போடுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கேடிபி அக்கௌண்ட் போச்சுன்னா அது டோட்டலாக போச்சு, மறுபடியும் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், கேன்வாவாக இருக்கட்டும், தென் கேடிபியாக இருக்கட்டும், இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து லைசன்சிங் எல்லாம் கரெக்டாக வச்சு நீங்கள் செல் பண்ணணும். ஒவ்வொரு டிசைனும் நீங்கள் வந்து ப்ராப்பராக சோர்சிங் பண்ணணும். ஆனால் ஆல்சோ அதற்கான பெர்மிஷன் இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஃப்யூச்சர் ப்ரூஃபாக அப்படின்னு கேட்டாக்க அது நமக்கு உத்தரவாதம் கிடையாது. அதை நான் உங்களுக்கு டீமோட்டிவேட் பண்ணலை, ஜஸ்ட் உங்களோட கேடிபி அக்கௌண்ட்டை சேவ் பண்ணிக்க சொல்கிறேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்பேஸ் டீப்லி. இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு இந்த ஆழம் பார்க்காம காலை விடுறதுக்கு முன்னாடி நல்லா டீப்பாக ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே க்ரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எந்த அளவுக்கு யூனிக்காக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஜஸ்ட் லைக் எனி பிஸ்னஸ், இதுவும் கஷ்டம்தான், சுலபம் இல்லை. என்ன தான் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், நீங்கள் பண்ணுங்கள், பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தம்ப்நெயில்ஸில் காமிச்சாலும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு சுலபம் இல்லை. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒர்க் ஸ்பேஸ், எஸ்பெஷலி லைசன்சிங் இன்வால்வ் ஆகிறதுனால.
அங்கே தான் நமக்கு மெயின் ப்ராப்ளம். நிறைய காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ், ட்ரேட்மார்க் இஷ்யூஸ், நமக்கு தெரியாமல் சில டிசைன் வந்து டூப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரிஜினல் டிசைன்ஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சரில் பாலிசி சேஞ்சஸ் வரும்போது லீகல் இஷ்யூஸ் நம்ம வந்து தவிர்க்கலாம். இப்போதைக்கு அவங்க அக்கௌண்ட் பேன் பண்ணுறதோட நிறுத்துறாங்க. பட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி லீகல் இஷ்யூஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நமக்கு இதில் ஆக்சுவல் சோர்சிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் டூ ஃபார் அவே. இன்டர்நெட்ன்றதுனால நமக்கு வந்து டிசைனர், ஃபோட்டோகிராஃபர் ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் உலகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம். அண்டு நம்ம இஷ்டத்துக்கு டிசைன் எடுத்து நம்மளோட புக்கில் போடுறோன்னா அதற்கான சோர்சிங் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த டேட்டா எல்லாம் நமக்கு கிடைக்கிறதும் கஷ்டம். அப்படியே கிடச்சாலும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு KDP கேட்கும்போது கொடுக்கணும். அது கொடுக்கும்போது அவங்க அதை அப்ரூவும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா பெட்ஸ் இருக்குது, இதில் நிறையா கேட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் க்ராஸ் பண்ணி நீங்கள் அதை விற்கணுமான்றது யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு எப்போ ஒர்த்து, இப்படியே சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்கேன், நான் இது பண்ணிட்டோமா வேணாமா, கன்ஃபியூஸ் பண்ணுறேன்ற மாதிரி உங்களுக்கு தோணித்துன்னா உங்களுக்கு இது எப்போ இது ஒர்த்தாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரிஜினல் க்ரியேட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது அண்டு காப்பிரைட்ஸும் உங்களுக்கு கன்சென்ட்டில் ரைட்டிங்கில் அவங்கள்ட்ட கிடைக்கிறது. ஸோ தட் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. யூசேஜ் ரைட்ஸும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிறது அப்படின்னா இட் இஸ் ஒர்த் இட். நீங்கள் மட்டும்தான் அதற்கான ஓனராக இருக்கணும். நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற புக்கோட டிசைன்ஸ், இன்டீரியர்ஸ், கவர் டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபார் எவர் உங்களுக்கு ஓனர்ஷிப் கிடச்சிதுன்னா தென் இட் இஸ் ஒர்த் இட். அண்ட் ஆல்சோ உங்களால் வரைய முடியும். யூ கேன் கிரியேட் எவ்ரி திங் பை ஹேண்ட் ஆர் டிஜிட்டல் ஆர்ட், இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், ஒரு கவர்ஸாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், தென் இட் இஸ் ஒர்த் இட். நீங்களே பண்ணலாம். இதில் பிரச்சனையே இல்லை. பிகாஸ் நீங்கள் யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். இந்த மாதிரி ஓனர்ஷிப் ஒரு காப்பி ரைட்ஸ் எல்லாமே ஓனர்ஷிப் உங்கள் கையில் தான் இருக்கும். அமேசான் அதை பற்றி கேட்டால் கூட நீங்கள் ரிட்டர்னில் கொடுக்கலாம். இது என்னோடய க்ரியேஷன், ஐ எம் கிவிங் மைசெல்ஃப் பர்மிஷன் சொல்லி கூட நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா அவங்க அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மொத்தமாக நீங்களே க்ரியேட் பண்ணும்போது இதில் பிரச்சனை இல்லைன்றது மாதிரி தான் என்னோடய கருத்து இதில். ஓகே, நம்ம ஒரு 2 கேஸ் ஸ்டடி பார்ப்போம். 2 பேர் லோ கண்டென்ட் ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு ஃபுல் கண்டென்ட்டே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபுல் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுற இடத்துல வந்து நமக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கவர் இமேஜ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் ஆத்தர் வந்து ஒரு டிசைனரை ஹையர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹையர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கவரை அவங்க வந்து KDPயில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட முதல் புக். நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லி இவங்க வந்து ஆவலாக காத்துன்னு இருக்கும்போது திடீர்னு புக்கை வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க அமேசானில், ஆஸ்கிங் ஃபார் காப்பிரைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த புக் கவர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே என்னோடய கவர் தான், நான் தான் என்னோடய டிசைனர் சொல்லி பண்ண சொன்னேன். சரி, நான் அவங்க டிசைனர் போய் கேட்டாக்கா அந்த டிசைனர் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அன்ஸ்பிளாஷ்லேருந்து எடுத்து இது மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்கான். சரி, அந்த அன்ஸ்பிளாஷில் யார் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு தேடி பார்த்து அந்த பர்டிகுலர் ஃபோட்டோகிராஃபர்ட்டேருந்து பெர்மிஷன் வாங்கி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணதுக்கப்புறம் KDP இதை வந்து அன்பிளாக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கவருக்கான நடந்த ஒரு பேட்டில். இவங்க இதில் இந்த பிளாக் போஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்க்கலாம், நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இது வந்து ஒன்று. அடுத்ததாக இந்த பிளாக் போஸ்ட்டில் நான் என்ன பார்த்தேன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி லோ கண்டென்ட் புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அமேசானில். அண்ட் தென் ஒரு 5-6 புக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு திரும்பி வந்துடுது ஆஃப்டர் 5 months ஆஃப் பேட்டில். பட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற ஸ்டோரி இந்த பிளாகில் இருக்குது. நீங்கள் அதுக்கும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பட் உங்களுக்கு குயிக்காக காமிக்கிற இந்த இடத்துல KDP டீம் கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த அக்கௌண்ட் இஸ் டெர்மினேட்டட் பிகாஸ் யூ ஹவ் ட்ரை டு மேனிபுலேட் KDP's metadata and try to publish books that violate their content guidelines. அந்த மாதிரி மொட்டையாக சொல்லிட்டு விட்டாங்க. டீட்டெயில்டாக எந்த புக்கு இந்த மாதிரி வயலேஷன் பண்ணியிருக்கு, எந்த புக்கு அவங்க பிளாக் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லலை. பட் அக்கௌண்ட்டே டெர்மினேட் பண்ணி விட்டாங்க. இவங்க நிறைய விஷயத்தில் ட்ரை பண்ணி பண்ணதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரீசெக் பண்ண சொல்லியிருக்காங்க 5 மாதத்துக்கு அப்புறம். மேக் ஷூர் அக்கௌண்ட் இஸ் நாட் டெர்மினேட்டட் இன் எரர், keeping in mind that KDP uses both human review and artificial intelligence to flag accounts. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி by the grace of Allah, after 5 months of termination, we got an email from KDP saying that they have decided to reinstate as a one-time exception. What made them reinstate our KDP account? அவங்களுக்கும் தெரியாது. மேபி அவங்க சொல்கிறாங்க, மேபி there wasn't anything wrong with it, or maybe they decided to give us a chance because this was first time the account got flagged. ஸோ இந்த மாதிரி நிறையா வேரியபிள்ஸ் இருக்குது. எது நமக்கு உண்மைன்னு தெரியாது, அவங்களுக்கே கூட தெளிவாக தெரியல. எப்படியோ அவங்க கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டாங்க அக்கௌண்ட்டை. வி ஆர் ஸோ ஹாப்பி பிகாஸ் ரிலீவ்டு ஆல் தி பெண்டிங் ராயல்ட்டிஸ்லாம் வந்துடுது. பட் செகண்ட் சான்ஸ் இது. பட் மறுபடியும் பிளாக் ஆகுமா அவங்களுக்கே தெரியாது. பெரிய ரிஸ்க் இருக்குது. அதனால் நமக்கு இது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 5 மாதம் ஆயிருக்கு, போராடி வாங்கியிருக்காங்க. இது எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டாக்க, எஸ் இட் இஸ் ஒர்த் இட். பட் இந்த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, ரிசர்ச் ப்ராப்பர்லி, கரெக்டாக உங்களோட ஹோம்ஒர்க்கை பண்ணுங்கள், ஒழுங்காக ரிசர்ச் பண்ணுங்கள், ஏற்கனவே பப்ளிஷ் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செகண்ட், யூஸ் த டிசைன்ஸ் அண்ட் ஆல்சோ க்ரியேட் ரெஸ்பான்சிபிளி. ஒரு கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட், க்ரியேட் யூனிக் டிசைன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் டு பப்ளிஷ். ரொம்ப ரொம்ப
கேர்ஃபுல்லாக யூனிக்காக க்ரியேட் பண்ணுங்கள், நிறைய மாடிஃபை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நிறையா உங்களோட எஃபர்ட்டும் போட்டு டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒன்று பண்ணச்சே உங்களுக்கு எதுவுமே தோணலனாலும் நீங்கள் 10 பண்ணி 100 பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில ஐடியாஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரே நாள் எல்லாத்தையும் பண்ணுறது யோசிக்கும் போது தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு யூனிக் டிசைன் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் 4வதாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது காப்பிரைட்ஸ், லைசன்சஸ், ஓனர்ஷிப் டாக்குமெண்டேஷன், லிங்க்ஸ், சோர்ஸஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் லிங்க்ஸ் எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டில் அழகாக ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து உங்களுக்கே தெரிகிற மாதிரி ஃப்யூச்சரில் தேவைப்பட்டாக்க நீங்கள் இதை எடுத்து நீங்கள் கேடிபிக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது எல்லாமே ஒர்த்து தான். ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்தாலும் இதில் நான் என் மனசில் பட்டது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஆஸ் பர் ஃபார் த லோ கான்டென்ட், நோ கான்டென்ட் அண்ட் மீடியம் கான்டென்ட். இதனால் உங்களோட KDP அக்கௌண்ட் நீங்கள் ரிஸ்க் பண்ணணுமான்றதை யோசிச்சுக்கோங்க. பட் அப்படியே நீங்கள் பரவாயில்ல பண்ணணும்னு தோணிச்சுன்னா முறையாக பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டிஜிட்டல் கான்டென்ட்டுக்கும் ஓனர்ஷிப் அண்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் சோர்சிங் இன்ஃபர்மேஷன், லிங்க்ஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணின்னு வாங்க. KDP கேட்டாலும் இமீடியட்டாக கொடுக்க முடியும். பட் இது மூலமாக உங்களுக்கு லோ கான்டென்ட் மட்டுமே போட்டாக்க நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுதான் வச்சுக்கோங்க. எனிவே இது உங்களோட விருப்பம், டோட்டலாக நீங்கள் முடிவெடுக்கணும். அண்ட் ஜஸ்ட் மை சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடுது, பட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஃபியூச்சரில் வந்து KDP சம்மந்தமான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபீட்பேக். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. தேங்க்ஸ். பாய்.